அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 3/11/2025 திரையோதசி திதி பின்னிரவு 2:06 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி மேல்நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 3:05 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் சூரியனும், விருச்சிகத்தில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் மற்றும் உபநயனம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, பதவி ஏற்க, தங்க நகை வாங்க, திருமாங்கல்யம் செய்ய, பூப்பு நீராட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சண்டை போடாத உறவுகளை விட எவ்வளவு சண்டை போட்டாலும் சிறிது நேரம் கழித்து எதுவுமே தெரியாததைப் போல எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மறுபடியும் வந்து பேசக்கூடிய உறவினர்கள் கிடைப்பது ஒரு பெரிய வரமாகும். ஆமாங்க, சிலர்லாம் அந்த மாதிரி தாங்க. அப்படியே சண்டை போடுவாங்க, ஆச்சா போச்சான்னு சண்டை போடுவாங்க. அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், அந்த சண்டையில் ஒரு ஆதங்கம் இருக்கும், அந்த சண்டையில் ஒரு உரிமை இருக்கும். அதை உணர்த்துவதற்காக அந்த நேரம் அப்படி பேசுவாங்க. அடுத்த நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து எல்லாம் அப்படியே அழகாக அந்த அமைதியாக சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அவங்க நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவாங்க. அதில் உண்மையான பாசம் இருக்குது, பந்தம் இருக்குங்க. அதனால தாங்க உரிமையாக சண்டை போடக்கூடிய உறவுகளுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது, கட்டுப்படுத்தவே முடியல. கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பணம் செலவாயின்னு இருக்குது. கஷ்டப்பட்ட காலத்திலலாம் நம்ம எப்படியெல்லாம் வந்து சேமிச்சுட்டு இருந்தோம், இப்போ நாம் சேமித்து வச்சதெல்லாம் இப்படி விரயமாகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால 4 பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் வருங்கால தலைமுறை, நம்முடைய சந்ததி, நம்முடைய வம்ச விருத்திக்காக நாம் செய்யலைன்னா அப்புறம் யார் செய்ய போகிறா? அதனால தான் நாம் நல்லா ஒரு தெம்பாக தைரியமாக மூச்சோடு இருக்கும்போதே அவங்களுக்கெல்லாம் செய்து வச்சிடலாம். வீடு கட்டுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம செய்து வச்சுறது நல்லது, நம்ம கடமையை முடிச்சுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. சந்திரன் இன்றைய தினத்தில் 12ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. புகழ்பெற்ற மனிதர்களுடைய விஐபிகள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வாடிக்கையாளர்லாம் வராங்க, ஆனால் கல்லாவில் காசு விழணுமேங்கிறது தான் முக்கியங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகள் பாராட்டுவாங்கங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, இரக்கமுள்ள இதயம், சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை, உழைக்கக்கூடிய கைகள், இந்த மூன்றும் இருந்தாலே நாம் முன்னுக்கு வந்துவிட முடியும். ஆமாங்க, இந்த மூன்றும் ஒரு சேர உங்களுக்கு தாங்க இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே பாவ புண்ணியம் பார்க்குறவங்களா இருப்பீங்க. புதுசாக ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த யோசனை பண்ணதை செயல்படுத்துறதுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குறிப்பாக யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, லாபம் உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட சிலருக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேற்றுமொழி வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி லாபம் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க. 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். ஆனால் அதே நேரத்தில் இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் கட்ட வேண்டியது இருந்ததுன்னா பாக்கி வைக்காமல் முறைப்படி கட்டிடுறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு பல்வலி, ஈறு வீக்கம், கண் எரிச்சல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 3 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை சந்தோஷமாக மாற்றுவதே மிகப்பெரிய சாதனையாகும். ஆமாங்க, சிலர்லாம் சில ஊரை சொல்லுவாங்க, அந்த பகுதி, அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குங்க, அங்கே போனாலே பெரிய சந்தோஷந்தாங்க அப்படிம்பாங்க. ஆனால் சிலர் வேறு ஏரியாவில் இருப்பாங்க, வேறு இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. நீங்கள் அப்படி தாங்க. எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னை சுற்றி சந்தோஷ அலைகள் பரவுவதற்கான காரண காரியங்களை கண்டுபிடித்து அந்த சந்தோஷ அதிர்வலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இப்போ தாங்க ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் தீவிரமாக பார்க்க தொடங்கலாங்க. நல்லதெல்லாமே நடக்கும். நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சுமூகமாகவே முடியுங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் நாம் ஏதாவது நமக்குன்னு அடையாளமாக ஒரு வீடோ அல்லது ஒரு சொத்தோ வாங்கணும், வந்த ஊரில் வாங்கிட்டோம் ஆனால் சொந்த ஊரில் வாங்காமல் இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சுக்கிரன் ஆழமாக அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து, கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. வியாபாரத்தில் நிறைய மாற்றங்களை இன்றைக்கி கொண்டு வருவீங்க. சொந்த தொழில், சொந்த முதலீடுகள், கூடுதல் முதலீடுகள் அதெல்லாம் இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பங்குதாரர்களை மாற்றுறது, புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. வேலையை விட்டுட்டு புதுசாக நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மரம் பட்டு போனால் பறவைகள் வருவதில்லை, வாழ்ந்தவன் கெட்டு போனால் உறவுகள் மதிப்பதில்லை. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான், அது கெட்டு போவதற்கோ பட்டு போவதற்கோ நாம் இங்கு பிறக்கவில்லை. அதனால் எது நடந்தாலும் அந்த வாழ்க்கையை முழுமையாக எடுத்துக்கொள்வது, முழுமையாக எடுத்துச் செல்வது, செம்மையாக எடுத்துச் செல்வது, அழிந்து விடாமல் வாழ்க்கையை பாதுகாப்பது அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு முன்னோட்டமாக, முன் உதாரணமாக, வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான நம்பிக்கை ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. அடிமனசில் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்த பயம், இனந்தெரியாத கவலைகள், அதெல்லாம் உங்கள் மனசை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். ஏமாந்து போனதில் ஒரு பகுதியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. அதே போல் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குது. மதியம் 3 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து சுமாராகவும் மதியம் 3 மணிக்கு பிறகு அருமையாகவும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதனால் நிம்மதிதான் தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உதிக்கும்போது விதிக்கப்பட்டது என்னவோ அது உண்மையாக நடக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் காத்திருந்து காய் நகர்த்தக்கூடிய சூட்சுமதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. காத்திருப்பது தான் இன்றைக்கு நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை விமர்சித்து பேச வேண்டாங்க. உங்களை பற்றி வதந்திகள் ஏதாவது வந்தால் அதிர்ச்சி அடையாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி 5 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி 5 நிமிடம் முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. சண்டை சச்சரவு வர்ற மாதிரி சிலரெல்லாம் வலிய வம்புக்கு இழுப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. நொறுக்கு தீனியெல்லாம் தவிர்க்க பாருங்கள். உப்பு காரத்தையும் இன்றைக்கி குறைக்க பாருங்கள். ஏன்னா சந்திரன் 8ல் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நிதானமும் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்கும். லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். யாருக்கும் இன்றைக்கி கடன் தர வேண்டாம். புது ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போட வேண்டாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கும். நீங்கள் முடித்து கொடுத்த வேலைக்கு இன்னொருத்தர் உரிமை கொண்டாடுவார். அவருக்கு உயர்வு, பதவி உயர்வு, அது மாதிரி பாராட்டு
பாராட்டு எல்லாம் கிடைக்கும். என்ன செய்கிறது, நம்ம தலையெழுத்து, நாம் இப்படி தான் ஆகிறோம், நாம் எல்லாத்தையும் உழைக்கிறோம், கடைசியில் யாராவது வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து பேரை தட்டிட்டு போயிடுறாங்கன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. குடும்பத்திலேயும் இன்றைய தினம் நிதானம் தேவைப்படுதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தூக்கி எறியப்படும் தருணங்களில் மட்டும்தான் சிறகை விரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க உங்களை யாராவது உதாசீனப்படுத்தினாலோ ஓரங்கட்டினாலோ மட்டம் தட்டி ஏதாவது பேசினாலோ அப்போ தாங்க உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார அந்த தன்மானம் பொங்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எல்லார்ட்டையுமே நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கிறீங்க. ஆனால் மதிக்காமல் போகிறவங்க முன்னால் தான் உங்களுக்கு தன்மானம் கொஞ்சம் உரசுது. அப்போ தான் நீங்கள் பொங்கி எழ ஆரம்பிக்கிறீங்க, முடிவெடுக்க ஆரம்பிக்கிறீங்க. மன உறுதியுடன் சில வாக்குறுதிகளையும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறீங்க. இவங்க முன்னால் நம்ம ஜெயிச்சாகணும், இனிமேலும் நம்ம ஏமாளியாக இருக்கக்கூடாது, ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. லாபாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானுடன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆனால் எது வந்தாலும் எல்லாம் காணாமல் போகுது. பணம்லாம் வருது வரலன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது 10 வருதுன்னா 100 செலவு அதிகமாக காத்து கிடக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு பிரபல யோகாதிபதிங்க. அவர் தான் தனாதிபதி, அவர் தான் பாக்கியாதிபதி, அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறவர். அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இதோ வருது அதோ வருதுன்னு நினச்சிக்கிட்டு வராமல் போனதெல்லாம் நிச்சயமாக இனிமே வருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, யாரும் வெறுக்காத அளவிற்கு நம் வாழ்க்கை இருந்தால் யாரும் மறக்காத அளவிற்கு நம்முடைய கடைசி வாழ்க்கை இருக்கும். ஆமாங்க, யாருமே வெறுக்காத அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம், முடியலையா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். கண்ணை மூடி தூங்கும்போது கவலை இல்லாமல் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டு மனசாட்சி மீறி ஏதாவது செய்துட்டு எப்படி நம்ம கடவுள்கிட்ட போய் நிற்கிறதுங்க தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மையாக நீதியாக எல்லா இடத்திலுமே ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும், ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவரைக்குமே பலவீனமாக இருந்த உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்போ தாங்க ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்ததுனால கால்வலி, கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி எல்லாம் விலகி அழகு ஆரோக்கியத்துடன் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன்
சுக்கிரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலேயும் ஒரு நிம்மதி கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க. நீங்கள் இஷ்டப்படி நீங்கள் உங்களுடைய உரிமைப்படி செயல்படுங்க, எல்லாம் சரியாக இருக்கும்னு உங்களுக்கு உத்தரவும் பிறப்பிப்பாங்க. ஆதரவும் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணி வரைக்குமே அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கரகரன்னு இருந்தாலும் மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை புருவம் செதுக்கி சாயம் பூசிய கண்களை விட கனவுகளை சுமந்து கருவளையம் சூழ்ந்த கண்களே விலைமதிப்பற்றதாகும். ஆமாங்க, சிலெல்லாம் பார்க்கும்போது பளபளான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய குறிக்கோள் இருக்காது, நோக்கம் இருக்காது, சாதிக்கணுங்கிற பெரிய எண்ணங்கள்லாம் இருக்காது. ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்குன்னு இருப்பாங்க. ஆனால் சிலெல்லாம் பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணுக்கு கீழே கருவளையமெல்லாம் சூழ்ந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. காரணம், அவங்க கனவுகளோடு இருந்திருப்பாங்க, அவங்க குறிக்கோளோடு இருப்பாங்க. அதை அடைவது வரைக்குமே நாம் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அப்படி தாங்க. புறத்தோற்றத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் தருவதோடு மட்டுமில்லாமல் மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், லட்சியங்களோடு கனவுகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசியிலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டாரு. ராசிக்கு பின்பக்கமாக சுக்கிரனும் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஓரளவு பரவாயில்ல. இது வரைக்கும் நாம் உழைச்ச உழைப்புக்கு சில ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நாம் நேர்மையாக இருக்கிறோம். அதெல்லாம் 4 பேர் நம்மளை நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. அங்கங்கே கை நீட்டி கை கட்டி இருந்திருந்தோம்னா இந்தளவுக்கு நமக்கு மரியாதைலாம் கிடைச்சிருக்காது. இப்போ நாம் போகிற பாதையே சரியாக தான் இருந்துன்னு இருக்குங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சுக்கிரன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கும் சொந்த வீடு வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாய் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால புறநகர் பகுதியிலாவது ஒரு வீட்டு மனை வாங்கி போட்டால் பிற்காலத்தில் எதுக்காவது உதவுமே. இந்த நகரத்தில் இப்படி சத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறத விட பறவைகளோட செடி கொடிகளோட அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லா இருக்குமே, அதுக்கு ஒரு இடம் அமைஞ்சால் நல்லா இருக்குமேங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி நினைப்பீங்க. அவங்க புத்திசாலிகள், நிச்சயமாக முன்னுக்கு வருவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. அதுக்குள்ளார முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் முடிக்கிறது நல்லதுங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் மதியம் 3 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை இயற்கையை ரசிக்க ரசிக்க இந்த வாழ்வில் நம்பிக்கை அதிகமாகிறது. ஒரு விவசாயி இயற்கையுடன் வாழ்ந்து வாழ்ந்து கிராமத்தில் இருந்து கொண்டே சாதிக்க முடிகிறது. ஆமாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்கள விட கிராமப்புறத்தில் இயற்கையோடு விவசாயத்தோடு ஒன்றி இணைஞ்சி இருக்கிறவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கான தெய்வீக சக்தியும் அதிகம் இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு இயற்கையையும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஆதரிக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. லாபாதிபதி சுக்கிரன் லாபத்திலேயே உட்கார்ந்துட்டாரு. அதனால் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதை செய்தாலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. வரவேண்டியது தர வேண்டியதை தந்து இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும்
நீங்கள் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானுடன் சந்திரன் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருந்து மாத்திரன்னு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரிகளை பார்க்குறது அல்லது MMDA CMDA வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. முதல் மரியாதையும் கிடைக்கும். பழைய சொந்த பந்தங்களுடன் கலந்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதி புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க இப்போ உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, தள்ளி நிற்கிறதும் நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3 மணிக்கு பிறகே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வறுமையில் கை கொடுத்து உதவுவார் இல்லை, ஆனால் வந்தவர் போனவர்களுடைய அறிவுரைக்கோ பஞ்சமில்லை. ஒரு இழப்பு அப்படின்னு ஏற்பட்டு ஒரு வீட்டுக்கு நாம் துக்கம் விசாரிக்க போகிறோம்னா உட்கார வச்சு நம்ம டியூஷன் எடுக்கிற மாதிரி, பிரபஞ்சம் பண்ணுற மாதிரி, பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நடைமுறையில் அவங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது, பண உதவி, பொருள் உதவி, உணவு உதவி ஏதாவது தேவைப்படுதா, அதை முதல்ல நாம் செய்து கொடுப்போம். நம்முடைய அறிவாற்றல்லாம் அங்கே கொண்டு போய் காட்டின்னு இருக்க வேண்டான்னு எங்கும் எப்பொழுதும் நடைமுறை வாழ்க்கைக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் செய்து முடித்து நல்லவர்கள் மனதிலே இடம் பிடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்தவங்களும் இன்றைய தினத்தில் அடங்குவாங்க. அதே மாதிரி வரவேண்டிய தொகையும் கைக்கு வருங்க. கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. நீங்களும் அடகில் இருந்த பொருட்களை மீட்டெடுக்க வாய்ப்புகள் இருக்குது. வீட்டு பத்திர அடகில் இருந்ததையும் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சொத்தை எடுத்து அதை விட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்ததை விட இன்னைக்கு அதிக லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் நீங்கள் செய்து கொடுக்குறீங்க. அந்த மனசு உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாருமே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து ரொம்ப அருமையாக இருக்குது. 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் வாழ்க்கையிலே எதுவும் இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க விரலுக்கு தகுந்த வீக்காக இருந்தால் போதும். அது ரொம்ப பெருசாக வீங்கினா அந்த விரல் நல்லா தெரியாது. அந்த மாதிரி தாங்க நம்ம அளவுக்கு நாம் நம்ம லெவலுக்கு ஓரளவு முன்னேறினா போதும். ரொம்பலாம் ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு வேணாங்க. ரொம்ப காசு பண்ணலாம் நமக்கு வேண்டான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் ஆசையானது அறிவை கெடுக்கும். ஆசையே பேரான சில துன்பத்திற்கு காரணமாக அமையும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து
வைத்து கொண்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் அளவோடு ஆசைப்படக்கூடியவர்கள், அளவோடு வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். தலைமை பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே உங்களை தேடி வரும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. ஒரு மாதிரி உங்களை பார்த்தவங்கெல்லாம் இப்போ வியப்பாக ஆச்சரியத்தோடு உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய அமைதிக்கு ஒரு அளவு இருக்குது. உங்களுடைய அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய புதையல் இருக்குது அப்படிங்கிறதால இன்றைக்கி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. எல்லோருக்கும் இன்றைக்கி சில உதவிகளையும் நீங்கள் செய்வீங்க. சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதிநவீன வாகன வசதியும் இன்றைக்கி வந்து சேரும். ஒரு சிலருக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் கெட்டவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் பல பொறுப்புகள் எல்லாம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சொந்த வீடாக இருந்தாலும் சொந்த உழைப்பில் நாம் சாப்பிடாவிட்டால் அது மரியாதையை கெடுப்பதாக இருக்கும். அது அவமானங்களை தரக்கூடியதாக இருக்கும். உழைக்காமல் சும்மா உட்காந்து சாப்பிட்ருந்தோம்னா நம்மளை யார் மதிக்க போகிறாங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் நம்ம உழைப்பால் நமக்கு கிடைக்கணும். அடுத்தவங்க உழைப்பில் நம்ம வாழக்கூடாது. அடுத்தவங்களுடைய அன்பளிப்புகள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய உழைப்பால், கடின உழைப்பால் நமக்கு எதுவும் கிடைக்க வேண்டும்ங்கிற எண்ணங்களோடு எங்கும் எப்பொழுதும் உழைப்பே உயர்வு தரும்ங்கிற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 3:05 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் மதியம் 3:05 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாமே இருக்குங்க. முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஜென்மச்சனியும் நடந்துன்னு இருக்கிறதுனால இன்றைய தினம் மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அதே மாதிரி யாருடைய பொருளையும் இரவில் வாங்க வேண்டாம், இரவில் தரவும் வேண்டாம். குடும்பத்தோடு நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அப்புறமா நீங்கள் பயணப்படுங்க. அதே மாதிரி யாருக்காகவும் இன்றைக்கி பரிந்து பேசுகிறதோ அல்லது பரிகசித்து பேசுகிறதோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு உழைச்சா போதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள், வேலை சுமைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக மேலதிகாரியில் சந்திக்கிறதா இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிரித்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. எல்லார்ட்டையும் கோபமாக பேசுகிறதில்ல நமக்கு எந்த பயனும் இல்லைங்க. அதனால் சிரித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
இலங்கையிலே சீதையை மீட்பதற்காக ராமபிரான் சென்று ராவணாதிகளை எல்லாம் கொன்று சீதையை மீட்டு கொண்டு வருகிறார். அந்த ராவணன் மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்ததனால ஏற்படக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக ராமேஸ்வரத்திலே ராமபிரான் அமர்ந்து ஸ்ரீ சிவபெருமானை வணங்கிவிட்டு அயோத்திக்கு திரும்புகிறார். இருந்தாலும் அயோத்திக்கு வந்த பிறகும் அவருடைய மனசை ஏதோ ஒன்று வாட்டி வதச்சிட்டே இருந்தது. நிம்மதி இல்லாமலும் இருந்தார். சுகபோகங்களிலே எந்த ஆர்வமும் இல்லாமல் இருந்தார். 2 ஜீவாத்மாக்கள் தன்னை துரத்துவதாக உணர்ந்தார். அது யாருன்னா கரண், தூஷணன் அப்படின்னு அந்த 2 சகோதரர்களை கொன்ற தோஷம் மட்டும் இன்னும் நம்மளை விட்டு விலகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகத்திலேயே இருந்து கனவிலே ஒரு பெரிய கோவில் தெரிந்தது. அங்கே வருகிறார். அங்கே 107 சிவலிங்கங்களை அவர் பிரதிஷ்டை செய்கிறார். எல்லா சிவலிங்கங்களும் மேற்கு நோக்கி மேற்கு பார்த்த சிவலிங்கங்களாக பிரதிஷ்டை செய்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்கிறார். 108வது லிங்கமாக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை அழைத்து அயோத்தியில் இருந்து, அதாவது காசியில் இருந்து நீ அந்த லிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு ஒரு லிங்கத்தை மட்டும் காசியிலிருந்து கொண்டு வருவதற்கு ஆஞ்சநேயருக்கு ஆணை பிறப்பிக்கிறார். ஆஞ்சநேய சுவாமிகளும் காசியிலிருந்து மிகப்பெரிய லிங்கத்தை கொண்டு வந்து தருகிறார். 108 லிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்து ராமபிரான் வழிபடுகிறார். அப்படி வழிபட்டு விட்டு போன பிறகு அவருடைய பாவங்கள் எல்லாம் தீர்கிறது. மனதிலே இருந்த கவலைகள், இனம் தெரியாத ஒரு பயம், அதெல்லாமே விலகுகிறது. அப்படி ராமபிரானுடைய பாவங்களெல்லாம் தொலைந்து பாவங்களெல்லாம் நாசமான ஒரு ஊர் தான் பாபநாசம். அங்கே தாங்க இங்கே சிவபெருமான் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். ராமபிரான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள் நிரம்பி கிடக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னே பேருங்க. அம்பாள் ஸ்ரீ பர்வதவர்தினியாக இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மேற்கு நோக்கிய கோவில்களுக்கு எப்பொழுதுமே தனி பவர் உண்டுங்க. இங்கே இருக்கக்கூடிய லிங்கங்கள் எல்லாமே மேற்கு நோக்கி இருக்குதுங்க. 107 சிவலிங்கங்களையும் பக்த கோடிகளே சென்று பூக்களால் நாம் அர்ச்சிக்கலாங்க. அதாவது பூஜைகள் எல்லாமே செய்யலாங்க. தொட்டு பூஜைகள் எல்லாமே செய்யலாம். புஷ்பாஞ்சலி செய்யலாம். ஆனால் காசியிலேருந்து வந்த லிங்கத்துக்கு மட்டும் அனுமதி இல்லை. மற்ற 107 லிங்கங்களும் நீங்களே பூக்கள் கொண்டு போய் நீங்கள் அர்ச்சித்து நீங்களே சுயமாக வழிபடலாங்க. அதே மாதிரி பிரார்த்தனைகள் ரொம்ப விசேஷம். இங்கே பிரதோஷ பூஜைலாம் ரொம்ப விசேஷமாக நடக்குதுங்க. இன்றைக்கி கூட வளர்பிறை பிரதோஷம்தான். அதுவும் சோமவார பிரதோஷம். இன்றைக்கி நீங்கள் கோவில் போய் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்கினீங்கன்னா நிச்சயமாக பாவங்கள் எல்லாமே தீருங்க. இங்கே பொதுவாக சிவபெருமானுக்கு நந்தி பகவான் தானே வாகனமாக இருப்பார். இங்கே காமதேனுவும் இங்கே வாகனமாக கழுத்தில் ஆபரணங்களுடன் இங்கே நந்தி பகவானுடன் காமதேனுவும் வாகனமாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. அகத்திய மாமுனிவர் இங்கே பிரதோஷ நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்துட்டு போகிறாருங்க. காசி ராமேஸ்வரம் போக முடியாதவங்க கூட இங்கே வழிபட்டால் அதற்கான பலன் கிடைக்கும். சிவராத்திரி அப்போ ருத்ர ஜபம், ருத்ராபிஷேகம் எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்குது. ஐப்பசி பௌர்ணமியிலையும் அன்னாபிஷேகம் இந்த கோவிலில் சிறப்பாக நடக்குது. அனுமன், சுக்ரீவன், ராமபிரானுடைய பாவங்களை எல்லாம் நாசம் செய்ததனால் இந்த ஊருக்கு, இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற ஊருக்கு பாபநாசம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்குங்க. சூரிய தீர்த்தத்தில் நாம் இங்கே அதாவது நீராடினால், தீர்த்தமாடினால் தோஷங்கள் எல்லாம் விலகும். இங்கே பித்ரு சாபம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகலாம். அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் நீங்குவதற்கும் இந்த கோவிலுக்கு போகலாங்க. இந்த கோவில் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் பாபநாசம்ங்கிற ஊரில் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவசியம் நீங்கள் போய் வாங்க. ஏதேனும் ஒரு பிரதோஷத்தன்னைக்கு போகலாம், அல்லது திங்கட்கிழமை சோமவாரத்தில் போகலாம். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், சாபங்கள் எல்லாமே நீங்கி, பிதிரு சாபங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையிலே நிம்மதியும் அருளும் பெறுவதற்கு பாபநாச சுவாமிகளை சென்று வணங்கி வாருங்கள். அனைத்து இன்பங்களையும் பெற்று வாழுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.